எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 27 ஜனவரி 2024 நாளுக்கானது. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளியில் பாருங்கள். முதல் கேள்வி: வளர்ந்த இந்தியா, ஜனநாயகத்தின் தாய் இந்தியா ஆகிய இரு கருத்துருக்களில் நடைபெற்ற 75வது குடியரசு தின விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றவர் யார்? வளர்ந்த இந்தியா, ஜனநாயகத்தின் தாய் இந்தியா ஆகிய இரு கருத்துருக்களில் நடைபெற்ற 75வது குடியரசு தின விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்றவர் யார்? இமானுவேல் மேக்ரான். இரண்டாவது கேள்வி: 75வது குடியரசு தின விழாவில் முதல் முறையாக முப்படை வீராங்கனைகளின் குழு யாருடைய தலைமையில் பங்கேற்றது? 75வது குடியரசு தின விழாவில் முதல் முறையாக முப்படை வீராங்கனைகளின் குழு யாருடைய தலைமையில் பங்கேற்றது? கேப்டன் சந்தியா. கேப்டன் சந்தியா. மூன்றாவது கேள்வி: இந்திய குடியரசு தின விழாவில் பங்கேற்ற பிரான்ஸ் நாட்டின் எத்தனையாவது தலைவர்? இமானுவேல் மேக்ரான். இதுக்கு சரியான விடை 6வது தலைவர். டெல்லியில் 75வது குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற்ற தமிழக அலங்கார ஊர்தி எந்த நூற்றாண்டின் சோழர்கால குடவோலை தேர்தல் முறையை காட்சிப்படுத்தியது? டெல்லியில் 75வது குடியரசு தின அணிவகுப்பில் இடம்பெற்ற தமிழக அலங்கார ஊர்தி எந்த நூற்றாண்டின் சோழர்கால குடவோலை தேர்தல் முறையை காட்சிப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை 10ஆம் நூற்றாண்டு. 10ஆம் நூற்றாண்டு. நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம். நாட்டிலேயே முதன்முறையாக எந்த நகரைச் சேர்ந்த எய்ம்ஸ் மருத்துவமனை ட்ரோன் டெலிவரி சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது? எய்ம்ஸ் புவனேஸ்வர். எய்ம்ஸ் புவனேஸ்வர். ட்ரோன் மூலமாக எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கோர்தா மாவட்டத்தில் உள்ள டங்கி சமுதாய நல மையத்துக்கு இரத்தம் அனுப்பப்பட்டது. இந்த தூரத்தை கடக்க ட்ரோன் 35 நிமிடம் எடுத்துக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 7வது கேள்வி: எந்த மாநில அரசு சதக் சுரக்யா இயக்கம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? எந்த மாநில அரசு சதக் சுரக்யா இயக்கம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? பஞ்சாப். இந்த இயக்கம் சாலை விபத்துகளை குறைக்கவும் விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கவும் அறிமுகப்படுத்தப்பட்டது. புடாவுனில் அமைக்கப்பட்ட பயோகேஸ் எனப்படும் சிபிஜி உற்பத்தி நிலையத்தை திறந்து வைத்தவர் யார்? ஹர்தீப் சிங் பூரி. புடாவுன் உற்பத்தி நிலையம் 50 ஏக்கரில் ரூபாய் 135 கோடி செலவில் அமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த புடாவுன் உற்பத்தி நிலையம் எங்குள்ளது? உத்தரப்பிரதேச மாநிலம். அடுத்து: எந்த நாட்டின் மிகப்பெரிய விமான உற்பத்தி மற்றும் இராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனம் தலஸ்? இதுக்கு சரியான விடை பிரான்ஸ். பிரான்ஸ். முதல் தர ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அதிவேகமாக 300 ரன்களை கடந்து சாதனை படைத்தவர் யார்? முதல் தர ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் அதிவேகமாக 300 ரன்களை கடந்து சாதனை படைத்தவர் தன்மை அகர்வால். தன்மை அகர்வால். 12வது உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? 12வது உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? சரியான விடை சென்னை. சென்னை. 2024ஆம் ஆண்டுக்கான கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2024ஆம் ஆண்டுக்கான கோட்டை
அமீர் மத நல்லிணக்க விருது யாருக்கு வழங்கப்பட்டது? முகமது ஜூஃபேர். 2024ஆம் ஆண்டுக்கான சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சி பாலமுருகன். 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு மாநில முதலமைச்சரின் சிறப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு மாநில முதலமைச்சரின் சிறப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆயி அம்மாள். கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அரசுக்கு தானமாக வழங்கியுள்ளார் ஆயி அம்மாள். 2024ஆம் ஆண்டுக்கான வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் யாருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை மூவருக்கும். அதாவது சு சிவகுமார், தே டேனியல் செல்வசிங், யாசர் அராபத் ஆகிய மூவருக்கும் இந்த 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு மாநில அரசின் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு மாநிலத்தின் சிறந்த காவல் நிலையம் பட்டியலில் எந்த காவல் நிலையம் முதலிடம் பிடித்தது? மதுரை மாநகர SS காலனி காவல் நிலையம் இது முதலிடம். நாமக்கல் காவல் நிலையம் 2வது இடம். பாளையங்கோட்டை காவல் நிலையம் 3வது இடம். அடுத்து சமீபத்தில் காலமான பவதாரணி எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் காலமான பவதாரணி எந்த துறையுடன் தொடர்புடையவர்? சினிமா. இவர் பிரபல இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜாவின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. புற்றுநோய் பாதிப்பால் சமீபத்தில் காலமானார். பொது காப்பீட்டு கவுன்சில் பொது மற்றும் மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்களுடன் இணைந்து எங்கும் பணமில்லா சிகிச்சை பெறும் திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்தியாவில் அதிநவீன H-125 ஹெலிகாப்டர்களை தயாரிப்பது தொடர்பாக பிரான்சின் ஏர்பஸ் SE நிறுவனத்துக்கும் டாடா நிறுவனத்துக்கும் இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. செயற்கைக்கோள் ஏவுதள ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் இஸ்ரோவின் நியூ ஸ்பேஸ் இந்தியா நிறுவனத்துக்கும் பிரான்சின் ஏரியான் ஸ்பேஸ் நிறுவனத்துக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமானது. வேலூர் மாவட்டம் சிவநாதபுரம் அருகில் உள்ள குருமலையில் அதிசய காளான் பாறை கண்டறியப்பட்டுள்ளது. இது இந்தியாவில் தார் பாலைவனத்தில் முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த அதிசய காளான் பாறை தமிழகத்தில் ஏற்கனவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் எல்லை திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலியை அடுத்த தோக்கியம் கிராமத்தில் கதிரியப்பன் கோவில் வட்டம் என்னுமிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. சமீபத்தில் வேலூர் மாவட்டம் சிவநாதபுரம் அருகில் உள்ள குருமலையில் இந்த அதிசய காளான் பாறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 27 ஜனவரி 2024 நாளுக்கானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.